இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஒரு புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி 24 மணித்தியாலங்கள் தேவனோடு சஞ்சரிப்பதுன்னு சொல்லி தான் நாம் கடந்த முறை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். பாருங்கள், அது அந்த 24 மணித்தியாலம் எப்படி சஞ்சரிக்க முடியும் அதான் நாங்கள் பார்க்குறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். பாருங்கள், அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே அவர் காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இப்போ புதிய காலத்திலே, இப்போ நம்முடைய காலத்திலே இது சம்பவிக்க போகிறது. அதான் மீட்கப்படும் நாள். நாம் எல்லாரும் காணப்படாமல் போவோம் இந்த பூமியிலே. அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை, ஆயத்தமாக இருந்தவர்களை, விழிப்பாக இருந்தவர்களை அவர் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள வருகிறார், நம்முடைய மணவாளன். அப்போ அதனால் தான் இந்த நாட்களிலே நாம் முக்கியமாக 24 மணித்தியாலங்கள் கர்த்தருடன் நாம் சஞ்சரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாம்சம் நம்மை நடத்தும். அதான் நாங்கள் பார்த்தோம். மாம்சம் நம்மை நடத்தினால் அதுக்கு பின்னால் யார் கிரியை செய்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ பிசாசு இச்சம்படி நாம் நடத்தப்படுவோம். அந்த மயக்க நிலைமையில் நாங்கள் இருப்போம். அதனால தான் கலாத்தியர் நாங்கள் பார்த்தோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் 2வது காரியம், ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும். 2வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ 2வது காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ, 2வது பார்த்தீங்கன்னா யோர்தானை விட்டு திரும்ப. 2வது காரியம் அது என்ன? யோர்தான். அதான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், இயேசு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் யோர்தானுக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். வேறு எங்கேயும் அவர் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லப்படவில்லை. அவர் யோர்தானுக்கு வர வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். இயேசு பரிசுத்தாவின் நிறைந்தவராய் ஆவியானவர் எங்கே அவரை நடத்தி கொண்டு வந்தார் என்றால் யோர்தானுக்கு வந்தார். ஆவியானவர் அவரை யோர்தானுக்கு கொண்டு வந்தார் இயேசுவை. ஏனென்றால் அங்கே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்போ அவனுடைய வார்த்தையின்படி அவர் எங்கே நடத்தப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவராலே யோர்தானுக்கு அவர் நடத்தப்படுகிறார். அப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13லேருந்து 15 வசனங்களை வாசிக்கும் போது அதை வடிவாக நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்போ இங்கே பாருங்க, விபரமாக எழுதியிருக்கு. அப்போ லூக்கா 4:1 நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, அப்போ அவர் யோர்தானுக்கு வந்துட்டார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து யோர்தானுக்கு வந்து அப்புறம் அதை விட்டு அவர் கடந்து போகிறார். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ யோர்தானுக்கு வருவதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுகிறார். என்னென்றால் 15ஆம் வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து அவர் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொல்லி பரலோகம் அதை முன் குறித்து வைத்திருக்கிறது. அதனால தான் அவர் யோர்தானுக்கு வருகிறார். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், அவர் யோர்தானில் அவர் தரித்திருக்கவில்லை. அவர் யோர்தானை விட்டு கடந்து போகிறார். அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா யோர்தானில் அவர் வந்தார் தான். அதை பாருங்கள் 13ஆம் வசனத்தில், அப்போது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறும்படிதான் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் என்று சொல்லி அவன் தடை பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் சொன்ன, இதெல்லாம் நீதி செய்வது நம்ம கேட்டதாக இருக்குன்னு சொன்ன போது உடனே பார்த்தீங்கன்னா யோவான் இடம் கொடுக்கிறான், ஞானஸ்தானத்தை கொடுக்கிறான். அதுக்கு பிற்பாடு இயேசு அங்கே இருக்கவில்லை, யோவானோடு சேர்ந்து ஊழியம் செய்யவில்லை. யோவானாலே ஞானஸ்தானம் பெற்றார் அவர். ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மன திரும்புதலுக்கேற்ற நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ நாம் முழுக்க ஞானஸ்தானம் எல்லாரும் எடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி
பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? அதான் கேள்வி. நாம் இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், முழுக்கு ஞானஸ்நானம் தண்ணீரிலே. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே அக்கினியினாலும் ஆவியானவராலும் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போக வேண்டும். அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா அவர் யோர்தானுக்கு வந்தார் தான், ஞானஸ்நானம் எடுத்தார் தான், அவர் ஆவியானவரை அவர் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டார். அப்போ அதான் முக்கியம். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் ஆவியானவராலே நடத்தப்படுகிறோமா? ஆவியார் நம்மை நடத்துகிறாரா? அதான் ஒரு கேள்வி. அப்போ அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். அதான் மூன்றாவது காரியம் ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால், மூன்றாவது ஆவியானவராலே நாம் நடத்தப்படுவதற்கு. அப்போ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் எல்லாரும், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நல்லது தான். ஆனால் நாம் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் சொல்லப்படுகிற அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போக வேண்டும். அப்போ யோர்தானை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நாம் கடந்து போக வேண்டும். ஆவியானவராலே முழுவதும் நாம் நடத்தப்பட வேண்டும். அப்போ ஏன் ஆவியானவர் எனக்குள் இருக்க வேண்டும் என்றால், மூன்றாவது ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். நம்ம முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவது யோர்தானை விட்டு திரும்ப வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நாம் கடந்து போக வேண்டும். மற்ற இயேசு செய்தார், யோர்தானை விட்டு திரும்பி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே நடத்தப்பட்டார். அப்போ நாமும் ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். பாருங்க, ஏன் ஆவியானவர் நடத்தப்படுவது முக்கியம் என்றால், அதான் நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கை மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லி இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பலமுறை நாங்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிச்சிருக்கலாம். பாருங்கள், அப்போ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பல சோதனைகளை நாம் தாண்டி போக வேண்டும். அத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி யோர்தானுக்கு வர வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அதுபுறம் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பேர் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆவியானவராலே நாம் நடத்தப்படுவதில்லை. ஆவியான் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு தான் யோர்தானை விட்டு திரும்பி பாருங்கள் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ இயேசு உடனே ஊழியத்துக்கு போகவில்லை. அவர் எங்கே போகிறார் பாருங்க, ஆவியானவர் எங்கே கொண்டு செல்லுகிறார்? வனாந்திரத்துக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் பல சோதனைகளை நாம் கடந்து போக வேண்டும் என்ற அந்த சோதனை தான் நம்மை கர்த்தருக்கென்று நம்மை உறுதியாக நிற்க வைக்கும். இந்த சோதனை நாம் கடந்து போகாதவர்கள் தான் கர்த்தருக்குள் உறுதியாக இல்லாமல் பாருங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள்.
பாருங்க, வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைண்டா கிறிஸ்தவனாக காட்சி அளிக்கிறார்கள். கிழமை நாட்களில் உலகத்தாரை போல காட்சி அளிக்கிறார்கள். அப்போ ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆவியானவராலே நடத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் முழுவதும் மாமிசத்தினாலே நடத்தப்படுகிறார்கள். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ 24 மணித்தியாலும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் இதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆவியிலே நிறைந்து நாம் இருக்க வேண்டும். ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம சில நேரம் ஆவியானவர் கடினமான பாதையிலே நம்மை நடத்துவார். அப்போ ஒன்று நம்மை உறுதியாக்கவும் நம்மை பலப்படுத்தவும், இன்னொன்று அந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் உண்டான பிற்பாடு மற்றவர்களுக்கு நாம் பலனாக மாறுவதற்கும் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறவும் கர்த்தர் இந்த வழியாக நம்மை நடத்துவார். அப்போ ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டால்தான் அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்யாமல் மற்றவர்களுக்கு நாம் போதிக்க முடியாது. அதனால தான் ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் இப்படியான வழியிலே நம்மை சோதிக்கிறதுக்கு, இப்படியான வழியிலே நம்மை நடத்தி செல்வார். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க, இயேசுவையும் பார்த்தீங்கன்னா இப்படியான வழியிலே ஆவியானவர் நடத்தினார். அப்போ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் சோதனைக்காரன் சோதிக்க 3 நிலைகள், அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சோதனைக்காரன் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளினாலே இயேசுவை அவன் சோதித்தான். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிசாசு சோதிக்கும் முதலாவது நிலை. அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், முதல் காரியம் எப்படி என்றால், எனக்கு இருக்கிற தேவையின் அடிப்படையிலே பிழையான தீர்மானங்களை எடுக்க பிசாசனை தூண்டுவான் என்று பாருங்க. இன்றைக்கு பல பேர் இந்த வழியிலே தான் பல பேர் விழுந்து போய் இருக்கிறார்கள். என்ற நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நாம் பார்த்தீங்க, நாம் விசுவாச வார்த்தையை நாம் பேசுவோம், மற்றவர்களுக்கு நாம் விசுவாச வார்த்தையை நாம் சொல்லுவோம், பொறுமையாக இருங்க, காத்திருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு தேவை வரும்போது நாம் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. இங்கே நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் 40 நாள் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் உபவாசமாக இருந்தார். அவர் உபவாசமாக இருந்தார். ஆனால் அந்த நேரம் பிசாசு வரவில்லை. பாருங்க, அவருக்கு பசி உண்டான பிறகுதான் தேவை உண்டு அவருக்கு வருகிறது. இயேசுவுக்கு என்ன தேவை? பசி வருகிறது. அப்போ அதுக்கு பிறகு தான் பாருங்க இந்த பிசாசு வருகிறான். அப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது 40 நாள் அவன் வரவே இல்லை பிசாசு. ஆனால் எப்போ அவருக்கு தேவை வந்ததோ, பசி எப்போ அவருக்கு ஏற்பட்டதோ, அவன் உடனே வருகிறான். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லு, அவர் பசி உண்டாயிட்டு அப்பொழுது சோதனைக்காரன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சோதனை எங்கே இருக்கும் என்றால், என்னுடைய தேவை அடிப்படையில், அதான் எனக்கு இருக்கிற தேவையின் அடிப்படையிலே பிழையான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு பிசாசு இப்படி தான் தூண்டுவான். அப்போ இயேசுவுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்போ அவன் ஐடியா கொடுக்குறான். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுகிறான்டா, உமக்கு பசியாக இருக்கு, ஸோ நீ தேவனுடைய குமாரன், அப்போ நீ தேவனுடைய உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரனையாக இருந்தால், அப்போ சுற்றி வர கல்லுகள் இருக்குது, அப்போ இந்த கல்லுகளை பார்த்து அப்பங்கள் ஆகும்படி சொல்லும், அப்போ உடனே அப்பங்கள் ஆகும், நீர் எடுத்து சாப்பிடலாம். பாருங்க, அப்போ அவன் சொல்லும் போது, ஒரு பக்கம் அவன் சொல்லும் போது அவர் சொல்கிற சரியாகத்தான் நம்ம மைண்டில் தோன்றுகிறது. அவன் தப்பாக ஒன்றும் சொல்லவில்லை. ஸோ இந்த கல் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, ஸோ நான் அந்த கல்லை நான் என்ன செய்யலாம், அப்பங்களாக மாற்றி என் தேவையை நான் சந்திக்கலாம். பாருங்க, அங்கே தான் ஆபத்து இருக்குது. அப்போ இப்படி தான் பல ஊழியக்காரர்கள், பல குடும்ப தலைவர்கள், பல குடும்பத்திலே பிழையான தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானத்தினாலே இன்றைக்கு பல பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு பிசாசு அவங்களுடைய தேவையின் அடிப்படையை வைத்து பிழையான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அவன் தூண்டி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுக்கு தூண்டி விட்டான். இயேசு என்ன சொல்லியிருக்கிறான், நீ சொல்லுகிற சரிதான், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் தேவனுடைய குமாரன் தான், எனக்கு வல்லமை இருக்குது, ஸோ நீ சொல்லுகிறபடி நான் செய்ய முடியும், ஸோ ஆகவே நான் செய்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லவில்லை. பாருங்க, அவர் என்ன சொல்கிறார், அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா அற்பத்துக்காகத்தான் இன்றைக்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் பிரயாசப்படுவதில்லை. இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காகத்தான், இந்த வயிற்று பசிக்காகத்தான் நாம் அதிகமாக செயல்படுகிறோம். அதற்காகத்தான் நாம் பிழையான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். பிசாசு என்ன செய்வான் என்றால், என்னுடைய தேவையை பயன்படுத்தி அந்த தேவை நிமித்தமாக பிழையான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு சத்துரு நம்மை நடத்துவான். அதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சோதனையை நாம் தாண்ட வேண்டும். இன்றைக்கு பல பேர் இந்த சோதனையிலே விழுந்து விட்டார்கள். பல ஊழியக்காரர்கள், பல பிரபலமான ஊழியக்காரர்கள், பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோதனையிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள். அப்ப பிசாசு பாருங்கண்டா இந்த காரியத்தை நம்மை விழத்தள்ளுவதற்கு முயற்சி பண்ணுவான். அப்ப நம்முடைய அதிகாரம் இருக்கு, நமக்கு தேவை இருக்கு, ஆகவே இதை நீ செய்யலாமே. இன்றைக்கு பாருங்க, அப்போ ஊழியக்காரர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை பிழையான முறையிலே தங்களுக்கு லாபம் உண்டாகவும், தங்களுக்கு ஒரு பிரயோசனம் உண்டாகவும், தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தங்கள் அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை அவர்கள் தங்களுக்கென்று பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துவதற்கு பிசாசு தூண்டி விடுவான். ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் பாருங்க, அப்பம் தான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உலக வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை அதனால தான் பிழைக்கிறது அல்ல. அப்போ உண்மையாக நாம் எதிலே பிழைப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால தான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிழைப்பு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பிழைக்க முடியும். அப்போ நம்முடைய மைண்டில் என்ன இருக்குண்டா பாருங்க, அப்பம் என்ற அப்பம் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. அப்போ அதான் நம்முடைய ஃபோக்கஸாக பிசாசு காட்டுவான். ஸோ உனக்கு தேவை இருக்கு, ஸோ இதை காரியத்தை செய், தப்பு இல்லை. அப்போ இப்படித்தான் நடத்துவான். பாருங்க, வேதத்திலே இப்படி இந்த பிழையான முடிவை எடுத்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஸோ அதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாமும் பார்த்தீங்கன்னா இந்த பிழையான முடிவுகளை எடுத்து அதாலே நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், பல முறை நீங்கள் வாசிச்சிருக்கலாம். பாருங்கள், லோத்தின் குடும்பத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு லோத்து தள்ளப்படுகிறார். பாருங்கள், பிரச்சனை பாருங்கள், அந்த ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்தபடினாலே ஆபிரகாம் ஒரு காரியத்தை லோத்தை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் 9ஆம் வசனம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போ ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் தான் அவரை அழைத்து கொண்டு வாரார். தேசத்தை விட்டு நீ போன்னு சொல்லி அவர் அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் புறப்பட்டு போகிறார். ஆனால் அவரோடு கூட பார்த்தீங்க லோத்தும் சேர்ந்து வந்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு இடம் முக்கியம் இல்லை, என்னோட ஆண்டவர் இருக்கிறதா முக்கியம். ஆக நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன், அல்லது நீ வலப்பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன். எனக்கு இடம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறதா முக்கியம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எந்த இடமும் முக்கியம் இல்லை. ஆனால் பாருங்கள், லோத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்போ தான் அவர் மாம்ச ரீதியாக சிந்திக்கிறார். அப்போ அவர் பார்க்குறார் தனக்கு மந்தை இருக்கிறது. அப்போ அவர் என்ன கண்களை ஏறெடுத்து பார்க்குறார். அப்போ தான் பார்க்குறார் எல்லாத்தையும், இதில் பெஸ்ட் எது எனக்கு என்று சொல்லி, எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினா இருக்க கண்டான். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமபூமி ஒரு பக்கம் எல்லாம் நீர்வளம் பொருந்தினது, எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிறது.
அப்போ அவர் முடிவெடுத்திருக்கிறார், இந்த இடத்தை நான் தெரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சத்துரு வந்து இன்றைக்கு நாம் குடும்பத்திலே பல தீர்மானங்கள் எடுக்கத்தக்க ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பாருங்கள், அவர்கள் படிப்பு காரியத்தை நிமித்தமாக சில பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம், பெற்றோராகிய நாம் வெளிநாட்டுகளுக்கு நாம் அனுப்புகிறோம். அங்கே நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போனால் நல்லா படிக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வரும், அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்களுக்கு வரும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த காரியங்களை கேள்விப்பட்டு நாம் அறிந்து அப்படிப்பட்ட இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நாம் பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம். அதான் லோத் என்ன பார்க்கிறார், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்கிறார். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அவர் தெரிந்து கொள்ள. அப்போ இன்றைக்கு நாம் அப்படிதான், நாம் கண்களாலே நாங்கள் பார்க்கிறதும் மற்றவர்கள் சொல்லுகிற இதெல்லாம் காதாலே கேட்டும் நாம் தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பதிலே, கர்த்தர் பதில் சொல்லும் வரைக்கும் நாம் காத்திருப்பதிலே நமக்கு ஒரு காரியம் வந்து நாம் முடிவெடுக்க போகிறதா இருந்தால் முதலாவது என்னுடைய முழங்காலால் முடங்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும். எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி, எப்படியான சூழ்நிலைக்கு நாம் போகிறோம் என்று சொல்லி அவருக்கு தான் தெரியும். அதனால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லும் வரைக்கும் நாம் எந்த தீர்மானங்களோ எந்த முடிவுகளோ நாம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதாலே நமக்கு பாதிப்பு வரும் என்ற பிசாசு வந்து நம்முடைய தேவையை காட்டி பிழையான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நம்மை தூண்டி விடுவான். அப்போ அந்த நிலைமைக்கு நான் போகாத படிக்குத்தான் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு அது தெரிந்தது என்றால் ஆபிரகாமை அழைத்தது தேவன், ஒரு மனுஷன் அழைக்கவில்லை. அதனால தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லி, நீ தெரிஞ்சு கொள்ளுன்னு சொல்லி. அவருக்கு இடம் முக்கியமாக இருக்கவில்லை, அவருக்கு தேவன் முக்கியமாக இருக்கு. இன்றைக்கு எத்தனை பேருக்கு படிப்பு முக்கியமாக இருக்கிறது, அல்லது இந்த காரியங்கள் முக்கியமாக இருக்கு, அது இந்த வேலை நல்லா இருக்கு, வெளிநாட்டில் இந்த வேலை நல்லா இருக்கு, நல்ல வருமானம் வருகிறது, நல்ல வாய்ப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், உடனே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னா நாம் ஓடுகிறோம். ஆனால் கர்த்தரிடத்தை நாம் கேட்பதிலே சும்மா மேலோட்டமாக ஜெபித்துட்டு நாம் போகிறோம். கர்த்தருடைய சித்தம் நினைச்சு நாம் போகிறோம். ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் பாருங்க, இன்றைக்கு குடும்பம் பார்த்து பிரிந்து போய் இருக்கிறது, பல பாதிப்பு குடும்பங்களிலே காணப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிழையான தீர்மானங்கள் எடுக்கிறதுனாலே தான் இந்த காரியங்கள் வருகிறது. அப்போ பிசாசு இப்படி தான் சபையை கெடுக்கிறான், குடும்பங்களை கெடுக்கிறான். பாருங்கள், இப்படி தான் பிசாசுடைய பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியை இருக்கிறது, அவன் இப்படி தான் செயல்படுத்துகிறான். அதனால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் இந்த முதல் பார்த்தீங்கன்னா இந்த நிலையிலே அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். இந்த முதல் சோதனையிலே இந்த பிழையான தீர்மானங்கள் எடுத்து அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அப்போ பாருங்கள், லோத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாராம், சபபூமி முழுவதும் நீர்வளம் பொரிதனாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போ ஸ்டார்ட் பார்க்கும்போது கர்த்தர் தந்தாருன்னு தான் நாம் சொல்ல வைக்கும். அது கர்த்தருடைய சித்தம் தான் நாம் சொல்லுவோம். அந்த கர்த்தரால தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லுவோம். என்ன அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாலே பார்த்து நாம் தீர்மானம் எடுத்துட்டோம், இது நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்போ நாம் என்ன செய்வோம், இது கர்த்தர் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லுவோம். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். லோத் அப்படி தான் பார்க்குறார். பார்க்கும்போது கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்தது, எகிப்து தேசம் போல் இருந்து எல்லாம் பாருங்கள் பச்சை பசல் என்று இருக்கிறது. அப்போ நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது இது கர்த்தருடைய சித்தமாக தான் இருக்கும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் சொல்லுவோம். நடக்கிற காரியங்களை பார்த்து இது கர்த்தர் சித்தமாக இருந்தபடியால் தான் இந்த காரியங்கள் எனக்கு நடந்ததுன்னு சொல்லி அந்த நடந்த காரியத்தை வச்சு இது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை நாம் தெரிந்தெடுக்கிறோம். பாருங்கள், அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியம். அவர் என்ன செய்கிறாராம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சபபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ பிரிகிறார்கள், ஒருவர் விட்டு பிரிகிறார்கள். அவன் பார்த்தீங்கன்னா பச்சை பசல் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு அவன் போகிறான். பாருங்கள், ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்குள் போகவில்லை, ஆரம்பத்தில் சோதோமுக்குள் போகவில்லை. ஆனால் சோதோமுக்கு சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். அவன் அந்த தீர்மானம் எங்கே, அவன் எடுத்த தீர்மானம் அது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட வைத்தது. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உண்மையாகவே அது தேவனுடைய தோட்டத்தை போல தான் காட்சி அளித்தது. பாருங்க,
எகிப்தை போலத்தான் அது இருந்தது, எகிப்தின் தேசத்தை போலத்தான் இருந்தது, பச்சை பசலென்றெல்லாம் இருந்தது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சோதோமுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன செய்கிறார், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டு அங்கே தங்குகிறார், குடும்பத்தோடு போய் அவர் தங்குகிறார். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், நாம் கண்களினாலே நாம் பார்த்து எடுக்கிற காரியங்கள் அல்லது மற்றவர்கள் சொல்லி அதை கேட்டு எடுக்கிற தீர்மானங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் யார் என்ன சொன்னாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போய் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவர் நமக்கு சொல்லும் வரைக்கும் நாம் அமைதியாய் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இரண்டால் கர்த்தர் சொன்னால் நாம் செய்ய வேண்டும், போவண்டா நாம் போக வேண்டும், இங்கே இரண்டா நாம் இருக்க வேண்டும் என்ற அவருக்கு தான் தெரியும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படியான ஒரு காரியத்திலே நாங்கள் வாழ்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னாதான் நாம் செயல்பட வேண்டும். ஆபிரகாம் அவருக்கு நல்லா தெரிந்தது, அவர் எந்த இடத்துக்கு போவது முக்கியமில்லை, நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அத்தன் அவர் பாருங்க, கர்த்தரை நாம் பிடிக்க வேண்டும். இந்த காலங்கள் இன்றைக்கு நான் பாருங்கள், அங்கே நல்ல படிப்பு இருக்குது, இங்கே நல்ல வேலை இருக்குது, அந்த தேசத்தில் நல்ல செழிப்பு இருக்குது, அந்த தேசத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கர்த்தர் சொல்லாமல் நாம் எங்கேயும் நாம் அசையக்கூடாது, அது ஆபத்தாய் போய்விடும். அப்போ பிசாசு அதுதான் எதிர்பார்க்கிறான் நம்மிடத்தில். பிழையான தீர்மானங்களை எடுக்க அவன் நம்மை தூண்டி விடுவான். இப்போ பாருங்கள், லோத்துடைய காரியங்களை பார்க்கும்போது பாருங்கள் அதன் முடிவு என்ன நடந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 14:12 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 14:12, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமிலே குடியிருந்தபடியால் சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்பு பாருங்கள் ஆரம்பத்தில் அவர் என்ன செய்தார், சோதமுக்கு நேரே அவர் கூடாரம் போட்டு குடியிருந்தார் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு பாரு, அடுத்த அதிகாரத்திலே அவர் சோதமுக்குள்ளே போய்விட்டார். அப்போ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எல்லாம் நல்லதாய் போகும். ஆனால் அதை என்ன செய்யும்ன்றா அந்த எடுத்த தீர்மானம் நம்மை சோதமுக்குள்ளே அப்படி இழுக்கும். அப்போ சோதமுக்குள்ளே யார் இருக்கிறா, எல்லாம் பாவம் செய்கிறவர்கள் பாருங்கள், எல்லாம் தேவனாலே பாருங்கள் வெறுக்கப்பட்ட பாவங்கள். அந்த இடத்துக்குள்ள அவர் போய்விட்டார் குடும்பமாக. அதான் பாருங்கள், அதில் விபரீதம் என்னென்றால் ஆதியாகமம் 19:26 நான் வாசிக்கிறேன். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உட்பு தூண் ஆனால்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை ஏன் சொன்னா, சோதோம் குமாராவை தேவன் அழிக்க தீர்மானித்தபடியால் அவர் லோத்துவை காப்பாற்றுவதற்காக, லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தூதனை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வரார். அப்போ அங்கே தூதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாருங்கள் இந்த சமூகமே எங்கே நிற்காதீங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் ஓடி போங்கன்னு சொல்லி எங்கே நிற்காதீங்கன்னு சொல்லி. அப்போ இங்கே லோத்தின் மனைவியை பார்க்கும்போது பாருங்கள், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாலன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள் குடும்பம் பாருங்கள் எப்படி பாதிக்கப்படுகிறதுன்னு பாருங்கள். அடுத்த தீர்மானம், லோத்து எடுத்த தீர்மானம் கண்களாலே பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்த தீர்மானம் பாருங்க. அவர் சோதமுக்கு நேரே கூடாரம் போட்டார். அதுக்கு பிறகு பாருங்க சோதமுக்குள் போனார். ஆனால் சோதோமின் பாவம் பெருகினதுனாலே தேவன் அந்த சோதோமை அழிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினார். அதனாலே அவர்களை காப்பாற்றுவதற்காக வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பாருங்க, லோத்துவின் மனைவியுடைய இருதயம் சோதோமில இருந்தது. அதனால் அவள் என்ன செய்தால், பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். அப்பா பாருங்க, இந்த உலக காரியங்கள் இந்த குடும்ப அங்கத்தினரை அது இழுத்து கொள்ளும், மனைவியோ பிள்ளைகளோ அது இழுத்து கொள்ளும். அப்பா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் பிழையான தீர்மானங்களினாலே நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அது இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, லோத்து எடுத்த தீர்மானத்தினாலே பாருங்க மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாளால். அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா சோதோம் குமாராவில் இருந்தது, சோதோமில் இருந்தது என்று அவள் விட்டு வந்த பாருங்க பொருட்கள், வீடு எல்லாம் அதை விட்டுட்டு ஓடுகிறபடியாலே பாருங்க அவருடைய இருதயம் அங்கே இருந்தபடியால் திரும்பி பார்க்குற, ஐயோ என்னுடைய சாமான்கள் என்ன மாதிரி, ஐயோ இந்த வீடு எரிகிறதே. அப்போ திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனாள். பாருங்க, அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 19:36 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதி ஆனார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த எடுத்த தீர்மானத்தினாலே பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்கிறதுக்கு பாருங்க அவர்கள் அந்த சோதோமிலே கற்றுக்கொண்டார். இந்த சோதோமிலே இதெல்லாம் சாதாரணமாய் செய்தார்கள். இதெல்லாம்
என்ற பிள்ளையான உறவுகள் அங்கு சோதோமிலே காணப்பட்டது இப்படியான உறவுகள். அப்போ இதை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் அவர்கள் சாதாரணமாக இருந்தபடியால் பிள்ளையான காரியத்துக்கு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். பாருங்க, இதனாலே பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறதுன்னு பாருங்க. மனைவி புத்தூனானால் பிள்ளைகள் பார்த்து கெட்டு போனார்கள். பிள்ளையான முடிவுகளை எடுத்து பிள்ளையான காரியங்களை செய்தார்கள். அதான் சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதியானார்கள். அதாலே பார்த்து என்ன நடந்ததுன்னு தான் உபாகம் 23 அதிகாரம் 2-3 வசனத்தினை வாசிக்கனா சொல்லப்படுகிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அத்தான் பாருங்க, பிள்ளைகளாலே பிறக்கப்பட்ட அந்த 2 குமார்த்திகளாலே பிறக்கப்பட்ட பிள்ளைகள் அம்மோனியனும் மோவாபியனும். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அத்தான் மோபாப் அந்த காரியம். ஆனால் ஆண்டு இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் பாருங்க, அத்தான் 10வது தலைமுறைக்கு பிற்பாடு ரூத் வந்து வாராள். அத்தான் மத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அத்தான் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அதை அனுமதி கொடுக்கிறார். 10வது தலைமுறைக்கு பிற்பாடு ஆண்டவர் மீண்டுமாக அனுமதி கொடுக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் மனம் திரும்ப வேண்டும். அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, லோத்து பிள்ளையான தீர்மானம் எடுத்தார் தான், ஆண்டவர் சொன்ன சபித்தார் தான் இந்த சந்ததி, அதாவது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு சொன்னார் தான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 10வது தலைமுறைக்கு பிற்பாடு ரூத் மூலமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதான் ரூத் மூலமாக இயேசு பிறக்கிற அந்த சந்ததி வருகிறது. பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் இதில். அப்போ எது முக்கியம் என்றால் மனம் திரும்பும் போது தேவன் என்னை மீண்டும் சேர்த்து கொள்வார். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நான் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.